திமுக கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று காலை வெளியிடப்பட்டது. பல்வேறு நலத்திட்டங்களை கொண்ட திமுக தேர்தல் அறிக்கையை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி நடக்கிறது. திமுக கட்சி இதற்கான வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. அதேபோல திமுக கூட்டணி கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக திமுக தற்போது தேர்தல் அறிக்கை பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பியுள்ளது. திமுக கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று காலை வெளியானது. பல்துறை நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு கல்வி நிறுவனங்களின் கல்வியாளர்கள், போராளிகள், பொதுமக்கள், நெட்டிசன்கள் என அனைவரின் கருத்துக்களையும் கேட்டு இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் மக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் திமுக முதன்மை செயலாளர் TR பாலு, மாநிலங்களவை குழு தலைவர் கனிமொழி, திமுக கொள்கை பரப்பு செயலாளர்கள் திருச்சி சிவா, ராசா, துணை பொதுச் செயலாளர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன், VP துரைசாமி, TKS இளங்கோவன் மற்றும் பேராசிரியர் ராமசாமி ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த அறிக்கை இன்று காலை இறுதி வடிவம் பெற்றது. இன்று இந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது. திமுக வெளியிட்டிருக்கின்ற தேர்தல் அறிக்கையின்படி தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழும் பயன்படுத்தப்படும். தமிழ் இணை ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படும். வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட். தனிநபர் வருமானம் 1,50,000 உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கிக் கணக்கில் மானியம் அளிக்காமல் பழைய முறைப்படி மானிய விலை போக சிலிண்டர்கள் வழங்கப்படும். தென்னிந்திய நதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வித்துறை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். கல்லூரி மாணவர்களின் கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும். தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பிற்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும். மத்திய அரசின் வரி வருவாயில் 60% மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். மேலும் மத்திய மாநில அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் புதிய சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். கார்ப்பரேட் நிறுவனங்களில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் கொண்டு வரப்படும். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் நியூட்ரினோ திட்டம் கைவிடப்படும். சேது சமுத்திர திட்டம் செயல்படுத்தப்படும். பேரறிவாளன் உள்பட 7 பேர் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்தில் பழைய நடைமுறை கொண்டு வரப்படும். தமிழகத்தில் வளர்ந்த மாவட்டங்களான திருச்சி, சேலம், கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் கொண்டு வரப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்கள், வளரும் நகரங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் அதிக கவனம் பெற்றது. பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டதாக திமுக தேர்தல் அறிக்கை இருக்கிறது. இவ்வாறு தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.